இன்றைய நாளில் நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பேசப் போகிறேன். அதற்கு தலைப்பு தான் பாவமும் அதில் விடுதலையும் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். பாவமும் விடுதலையும் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அநேக வேளைகளிலே இந்த பாவத்தை குறித்து பேசுவதிலே நாங்கள் என்ன சொல்லலாம், கொஞ்சம் தயக்கம் உண்டு இல்லையா? ஆமென். அப்போ சில வேளையிலே நாங்கள் சொல்லலாம், சபையிலே நாங்கள் இப்படி நின்று கொண்டு நாங்கள் சொல்லலாம், யாருக்கு பாவம் இல்லை, அப்படி பாவம் இல்லாதவர்கள் கைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? எங்களுக்கு மேலான இருக்கிற உடனே நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் எப்படி போகும்? எங்களுக்கு மேலான இருக்கிறவர் அவர் கையை தூக்குறாரா என்று நாங்கள் முதலிலே கவனித்து விட்டு தான் நாங்கள் தூக்குவோமே. அப்படித்தானே? அவன் கவனித்து விட்டு தூக்குவோம். அப்போ என்ன ஆகும்? அதில் ஒரு ஷேப் அப்படித்தானே? அதனால் பிரியமானவர்களே, வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது பாவம் உண்டு. ஆமென். பாவம் உண்டு. அதிலிருந்து விடுதலை எங்களுக்கு எப்படியாய் கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை அதற்குள்ளே நாங்கள் கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அதனால நாங்கள் பார்க்கலாம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 மட்டும் நாங்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நாங்கள் வாசித்த இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், இப்படியாய் செய்கிற ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆமென். இப்படியாய் செய்கிற ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை என்று வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடும், இருக்கிறது. அப்படியானால் எங்களுக்கு முடியாது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களுக்கு பிரவேசிக்க. ஆமென். எங்களுக்கு முடியாது. அதுதான் வேதம் சொல்கிறது. அதனால தான் நாங்கள் எப்பொழுதும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிவது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இது தனிப்பட்ட கிறிஸ்துக்கும் எங்களுக்கு இருக்கிற உறவிலே காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ரைட். அதனாலே நாங்கள் எப்பொழுதும் இதை நாங்கள் எங்கள் மனதிலே நாங்கள் வைத்துக் கொள்வது அவசியமாய் இருக்கிறது. சில வேளையிலே நாங்கள் இப்படியான பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது நாங்கள் சில வேளையிலே எங்களுக்கு ஜெபம் செய்ய முடியாது. பாருங்க. ஆமென். ஜெபம் செய்ய முடியாது. பாவங்கள் எங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது போட்டி, பொறாமை, சண்டைகள், பிரச்சனைகள் எங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது எங்களுக்கு ஜெபிக்க முடியுமா? பாருங்க, ஜெபிக்க முடியாது. இவைகள் தான் எங்களுடைய இருதயத்திலே காணப்படும். பாருங்க, இவைகள் தான் எங்களுக்கு முன்பாய் காணப்படும். எங்களுக்கு ஜெபிக்க முடியாது. ஆமென். சரியாக தேவனோடு எங்களுக்கு உறவை வைத்துக் கொள்ள முடியாது. உண்மையை சொல்ல போனால், ஆமென், எங்களுக்கு பைபிளை வாசிக்க முடியாது. இன்று அநேக வேளைகளிலே எங்களுக்கு பிரதர், நீங்க பைபிள் வாசித்தீங்களா? இல்லை பிரதர். ஏன் நாங்கள் உடனே அப்படி சொல்கிறோம்? எங்களுக்கு முடியாது. பாருங்க. ஆமென். இப்படியான பாரங்கள், இப்படியான பிரச்சனைகள் எங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது எங்களுக்கு முடியாது பைபிள் வாசிக்க, ஜெபம் செய்ய, அது மட்டுமல்ல ஊழியம் செய்யவும் முடியாது. பாருங்க. ஆமென். அதனால் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இப்படியான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடி எங்களை நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ பழகிக்கொள்வது அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்கள். எங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆனால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒருவரை பார்த்து நாங்கள் வாழும் வாழ்க்கை அல்ல, நாங்கள் தேவனை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். நாங்கள் ஒருவரை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். அது அழகான வாழ்க்கை, அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற வாழ்க்கை. அதனால்தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாங்கள் முதலிலே இதை நாங்கள் அறிந்து கொள்வது அவசியம். இது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை மற்றவர்களோடு ஒப்பிட்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவிலே வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கணவன் மனைவிக்கு கூட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற வாழ்க்கை பிரியமானவர்களே, குடும்பங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை. அதனால் தான் அவர்கள் உறவிலே நாங்கள் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது, தனிப்பட்ட ரீதியிலே. அப்படியாய் நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமேன். நாங்கள் வாசித்த பகுதியிலே ஒன்றுமே எங்களுடைய இருதயத்திலே காணப்பட மாட்டாது பிரியமானவர்களே. ஆமேன். சண்டைகள், போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல், ஆமேன், இப்படியாய் காணப்படாது. நாங்கள் கிறிஸ்துவின் உறவிலே நாங்கள் காணப்படும் பொழுது, ஆமேன், இவை யாவும் மாமிசத்துடைய கிரிகைகள். ஆமேன். இது மாமிச கிரிகை என்று வேதம் சொல்கிறது. இப்படியாய் காணப்பட்டால் இது ஆவிக்குரிய கிரிகை அல்ல. ஆமேன். இது மாமிசத்துக்குரிய கிரிகை. அதனாலே ஆண்டவர் நாங்கள் இவைகளை நாங்கள் விட்டு நாங்கள் ஆண்டவருடைய உறவிலே நாங்கள் வாழ்வது அவசியமாக இருக்கிறது. ரைட். அப்போ நாங்கள் பார்க்கலாம். அடுத்த பகுதி தான். நான் ஒரு தடவை நான் ஓமான் தேசத்துக்கு போய் கொண்டிருந்த பொழுது அங்கே நான் போய்விட்டேன். போன முதல் நாளே ஆண்டவர் என்னோடு கூட ஒரு காரியத்தை கொண்டு என்னோடு கூட பேசினார். ஆண்டவர் பேசிய ஒரு காரியம்தான் எனக்கு துக்கமாக இருந்தது. நான் அழுந்து விட்டேன். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இப்படியாய் சொல்லும் பொழுது உண்மையிலேயே எனக்கு வேதனையாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார், கிருபை நிறைந்த இடத்திலே பாவம் பெருகி இருக்கிறது என்று சொன்னார். யோசித்து பாருங்கள். ஆமேன். ஆண்டவர் என்னோடு பேசி சொன்ன ஒரு காரியம்தான், கிருபை பெருகிய இடத்திலே பாவம் பெருகி இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். நான் சொன்னேன், நீங்க என்ன ஆண்டவரை பேசுறீங்க? நீங்க என்ன ஆண்டவரை சொல்றீங்க? அப்படி போட்டு இல்லையே, நான் அப்படி வாசிக்கவில்லையே. பாவம் நிறைந்த இடத்திலே தானே கிருபை பெருகி இருக்கிறது என்று நான் வாசித்திருக்கிறேன் என்று நான் ஆண்டவரிடத்திலே சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், மெய்தான். ஆமேன், உண்மைத்தான். பாவம் பெருகிய இடத்திலே கிருபை பெருகி இருக்கிறது உண்மைத்தான். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம்தான், ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே, ஆமேன், என்னுடைய ஆவி என்னுடைய ஆவியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே கிருபை நிறைந்த இடத்திலே பாவம் பெருகி இருக்கிறது. என்ன சொல்லலாம்? ஆமேன். கண்ணீர் மட்டும்தான் வடிக்கலாம். பாருங்க, இன்னைக்கு நாங்கள் எப்பொழுதும் பார்க்கிறோம், கிருபை கிருபை கிருபை. பிரியமானவர்களே, நாங்கள் நினைக்க மாட்டோம், எங்களுடைய சரீர கிரிகையினாலே நாங்கள் அறிந்து கொள்வதில்லை, நாங்கள் இப்பொழுது கிருபைக்குள்ளே அல்ல பாவத்துக்குள்ளே நாங்கள் காணப்படுகிறோம் என்று. ஆமென். பாவத்துக்குள்ளே நாங்கள் காணப்படுகிறோம், நாங்கள் கிருபைக்குள்ளே இல்லை பிரியமானவர்களே. அதுதான் ரோமர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகிய இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது கிருபை பெருகிய இடத்திலே பாவம் பெருகி இருக்கிறது. ஆமே. நான் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் ஒரு மனுஷரோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை. ஆமென்.
தேவனோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ்கிற வாழ்க்கையே எங்களுடைய வாழ்க்கையாய் காணப்படணும். இதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்து இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழணும். ஆமென். புரிந்து கொண்டு வாழணும். தனிப்பட்ட ரீதியிலே எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு, தனிப்பட்ட ரீதியிலே நான் எவ்வளவாய் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து வாழ்கிறேன் என்பதை அறிந்து வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் வேதம் இப்படியாய் சொல்கிறது. கலாத்தியர் 3:3 இப்படியாய் சொல்கிறது. வாசிக்கலாமா? ஆவினால் பவுல் சொல்கிறார், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணிய நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவை பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று கேட்கிறார். பாருங்க, ஆரம்ப காலத்திலே இயேசுவை நாங்கள் அறிந்த வேளையிலே நாங்கள் ஆவிக்குள்ளே தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆனால் நாளடைவில் ஆமென், அது மாம்சத்திலே வந்து முடிந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை அப்படியே இருக்க முடியாதுங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களை விட மோசமான ஒரு இடத்தில் இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். பாருங்க, எவ்வளவு துக்கம், எவ்வளவு ஒரு தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய நாங்கள் இப்படியாய் நாங்கள் காணப்படுகிறோமே. உலகத்துக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற நாங்கள், உலகத்தை கலக்குகிற நாங்கள், கலக்கக்கூடிய நாங்கள், ஆமென், இப்படியாய் காணப்படுகிறோமே. ஆமென், இப்படியாய் காணப்படுகிற எங்களுக்குள்ளே பலவிதமான காரியங்கள், பலவிதமான போராட்டங்கள், உலகத்திற்குரிய மாம்சத்துக்குரிய போராட்டங்கள் எப்படி காணப்படுகிறது. எப்படி முடியும் பாருங்க, எப்படி சாத்தியமாகும்? அப்படியானால் நாங்கள் இயேசுவை ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு செய்த நன்மைகள் என்ன? ஆமென், நன்மைகள் என்ன? ஆண்டவர் எங்களுக்காய் சிலுவையிலே மரித்திருந்தாரானால் எங்களுக்கு விடுதலை இருக்க வேண்டுமே இந்த உலகத்திலே வாழ. அதே பிரியமானவர்களே, எங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. ஆமென், அவருக்குள்ளே எங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை. அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஆமென், அதற்காகத்தான் அவருடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமென், இந்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழும்படியாக, ஆமென், நாங்கள் ஆவியிலே தொடங்கி ஆவியிலே முடிக்கக்கூடிய ஜனக்கூட்டங்கள் நாங்கள். ஆமென், அப்படியாய் வாழக்கூடிய ஜனங்கள் எங்களை விட்டுக் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் சரி, நாங்கள் பாவம் இல்லாத ஜனங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் எங்கள் பலவீனங்களிலே எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது எங்கள் பலவீனங்களை எங்களுக்கு காண முடியாதபடி ஆண்டவர் எங்களை கொண்டு போக அவர் மேலான ஆண்டவர், போதுமான ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு எங்களை நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென். சில வேளையிலே துக்கம் என்ன தெரியுமா? ஜெபம் செய்ய வாங்கன்னு சொன்னோன்னு கண்ணீரோடே தான் வருவாங்க பாருங்க, கண்ணீரோடே போயிடுவாங்க பாருங்க. ஆமென், எப்பொழுதும் கண்ணீர், எப்பொழுதும் போராட்டம், எப்பொழுதும் பிரச்சனை. இதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன என்று நான் யோசித்து பார்க்கும் வேளையிலே, ஆமென், நாங்கள் எவ்வளவு தான் ஜெபித்தாலும், ஆமென், அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு இல்லாவிட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்பொழுதும் பிரச்சனை, எப்பொழுதும் போராட்டம், எப்பொழுதும் கஷ்டங்கள், இப்படி பல விதத்தை அல்லது பாரங்களை அவர்கள் சுமந்து கொண்டு தான் இருப்பார்கள். மாற்ற முடியாது. ஆமென், நாங்கள் இந்த பாவங்கள், இந்த பாரங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி வாழ வேண்டுமானால் எங்களுக்கு ஆண்டவருக்கும் நல்ல உறவு அவசியமாக இருக்கிறது. இதை நாங்கள் புரிந்து கொண்டால் இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்க முடியும். பாருங்கள், இது வாலிபர்களுக்கோ வயது போனவர்களுக்கோ எங்களுக்கு தேவை தனிப்பட்ட ரீதியிலே தேவனிடத்தில் இருக்கிற உறவு. ஆமென், அந்த உறவு இல்லாட்டி தான் பாருங்க கசப்பு, அது குடும்பத்திலையும் வரும் பாருங்க, கணவன் மனைவிக்குள்ளேயும் வரும் பாருங்க. ஆமென், அது சபைக்குள்ளேயும் வரும், அது சமூகத்துக்குள்ளே காணப்படும் பாருங்க. ஆமென், நாங்கள் சரியில்லாட்டி சமூகத்தில் யாரையுமே எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலே ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அந்த உறவு எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. சரி, நாங்கள் கடந்து போகலாம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 27-28. தேவன்
தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆண்டவர் மனுஷனையும் மனுஷியும் ஆணும் பெண்ணை படைத்தது தன்னுடைய சாயலினாலே. ஆமென். தன்னுடைய சாயலுக்கு ஒப்பாயே ஆண்டவர் படைத்தார். அவர் படைத்து சொன்னார், இதை ஆண்டு கொள்ளுங்கள், இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் மனுஷர்கள், ஒன்றை நான் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தை ஆண்டு கொள்ள சொன்னது ஒரு ஆணுக்கு மட்டுமல்ல. ஆமென். பெண்களுக்கும் தான். ஆமென். பெண்களுக்கும் தான். அந்த சாயலை, அந்த தேவ சாயலுக்கு ஒப்பாக இருந்தது ஆண்களும் பெண்களும் தான். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆசீர்வதிக்கிறார். இப்ப என்ன நடக்குது? ஆமென். அவர்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினாலே, தேவனுக்கு கீழ்ப்படியாதனாலே, ஆமென், அவர்கள் பாவத்துக்கு உட்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அவர்கள் பாவத்துக்கு உட்பட்ட பிறகு அந்த சாயலை அவர்கள் இழக்கிறார்கள். ஆமென். அதனாலே இந்த பூமியை ஆண்டு கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனாலே, ஆமென், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதனாலே தேவனுடைய சாயலை இழந்தவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். சாயலை இழந்தவர்களாய் இந்த உலகத்தை எங்களுக்கு ஆண்டு கொள்ள முடியவில்லை. ஆமென். இந்த உலகத்தை எங்களுக்கு ஆண்டு கொள்ள முடியவில்லை. எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியவில்லை. சாயலை இழந்தவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த சாயலை நாங்கள் மீண்டுமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அந்த சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். அவருடைய ஆவி எங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது, கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது அவருடைய சாயல் எங்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஆமென். அவருடைய சாயல் எங்களுக்குள்ளே காணப்படுகிறது. இந்த போராட்டம், பிரச்சனை, வேதனை, துக்கங்கள் எங்களை விட்டு அகன்று போகிறது. அல்லேலூயா. நாங்கள் அவைகளை ஆளக்கூடிய ஜனங்களாய் நாங்கள் மாறுகிறோம். ஆமென். ஆளக்கூடிய ஜனங்களாய் நாங்கள் மாறுகிறோம். அதனால தானே பேசிய 4ஆம் அதிகாரம் 22, 24 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 24. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். எவ்வளவு அழகாய் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் புதிய மனிதனை, சிருஷ்டியை நாங்கள் தரித்துக் கொள்வது அவசியம் என்று வேதம் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால மீண்டும் வாசிக்க முடியுமா டாக்டர்? அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். எங்களுக்கு தரித்து கொள்ள முடியும். அதைத்தான் பவுல் எழுதுகிறார் பாருங்க. ஆமென். நாங்கள் முந்திய மனிதனை, ஆமென், முந்தின நடக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட
புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புத்தி சொல்றாரு பாருங்க. ஆமென். நாங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நாங்கள் காணப்பட வேண்டும்? பழைய மனுஷன் இருக்கக்கூடாது பாருங்க. ஆமென். புதிய மனிதனை, தேவ சாயலுக்கு ஒப்பான அந்த புதிய மனிதனை நாங்கள் தரித்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆமென். மீண்டுமாய் இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் தன்னை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த அவருடைய சாயலை, தேவ சாயலை நாங்கள் தரித்தவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. சபை மௌனமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். புரிந்துக்கோங்க. எங்களுக்கு ஒரே ஆசை என்னன்னா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவருக்கும் எங்களுக்கு இருக்கிற உறவு, ஆமென், தேவ உறவு காணப்படுவது அவசியம். அந்த உறவுக்குள்ளே சகலதும் காணப்படுகிறது, சகல ஆசீர்வாதங்களும் காணப்படுகிறது. நாங்கள் பலவீனர் அல்ல. ஆமென். நாங்கள் பலமுள்ள ஜனங்கள். ஆமென். நாங்கள் பலமுள்ள ஜனங்கள். ஆமென். நாங்கள் பலமுள்ள ஜனங்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது அவசியம். ஆண்டவரை அறிந்து கொள்வது அவசியம். அதுக்காகத்தான் ஆண்டவர் வந்தார் இந்த பூமிக்கு. மனுஷனாக வந்து பிறந்து தன்னைத்தானே சிலுவையிலே கொடுத்த காரணமே எங்களை, பாவமான இந்த மனுஷர்களை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மீண்டுமாய் மாற்றும்படியாக. ஆமென். அதுதான் அவருடைய வாஞ்சை, அவருடைய ஆசை. சரி, நாங்கள் கடந்து போகலாம். ஆமென். நாங்கள் வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 25 மட்டும் நாங்கள் வாசிக்கலாம். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படியெனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியினாலே நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாங்கள் எங்களுடைய பாவத்தை அறிந்து எங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். பவுல் தன்னுடைய சரீரத்திலே நடக்கிற காரியங்களை குறித்து பேசுகிறார். பவுல் தன்னுடைய சரீரத்திலே நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து பேசுகிறார். அது அவர் பாவத்தை குறித்து பேசுகிறார். ஆமென். அந்த பாவம் எப்படியாய் சிறைப்படுத்திக் கொள்கிறது என்பதை குறித்து பேசுகிறார். ஆமென். எப்படியாய் சிறைப்படுத்திக் கொள்கிறது. ஆமென். நாங்களா சொல்லுவோம் பாருங்க. நாங்கள் இப்போ பைபிளை இந்த வார்த்தைகளை எழுத போனால் இதை நாங்கள் விட்டுருவோம் பாருங்க. ஆனால் பவுல் தெளிவாய் சொல்கிறார், இப்படியான ஒரு பாவம் இருக்கிறது. நான் விரும்புகிறேன் பாருங்க நன்மையை செய்ய, ஆனால் எனக்கு நன்மை செய்ய முடியவில்லை. ஆமென். நான் நன்மை செய்ய நினைக்கிறேன். ஆமென். நாங்களும் அப்படித்தானே பாருங்க. நாங்கள் நன்மை செய்ய நினைக்கிறோம், சிலர் எங்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை. பாவத்தை விட்டு நாங்கள் வாழ விரும்புகிறோம், எங்களுக்கு முடியலைங்க. எப்படியாவது நாங்கள் சிக்கிக் கொள்கிறோம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய சரீரத்திலே, தனக்குள்ளே நடக்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார், பாவம். ஆமென். பாவம் நன்மைகளை செய்ய விட மாட்டேங்குது பாருங்க. ஆமென். அது என்னை சிறைப்படுத்துகிறது. அது என்னை சிறைப்படுத்துகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். யார் இதிலிருந்து என்னை விடுதலை கொடுக்க முடியும்?
யார் என்னை விடுதலை கொடுக்க முடியும்? பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையும் இப்படியா இருக்கலாம் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கலாம் பாருங்க. பாவம், பிரச்சனைகள், பாவங்கள் பாவங்கள் என்று சொன்னால் பலவிதமாக இருக்கிறது. அவை யாவும் எங்களை சிறைப்படுத்துகிறது. ஆமென். எங்களை சிறைப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே நாங்கள் நன்மை செய்ய முடியாதபடி அது தடுக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு காரியம், அடுத்தது அவர் சொல்கிற காரியம்தான் ரோமர். நாங்கள் 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம். அவர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அதற்கு பதிலை அவர் கொடுக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே. ஆமென், ஆமென். பாவம் எங்களுக்கு இருக்குங்க பாருங்க. எங்களை சிறைப்படுத்துகிறது உண்மைதான். நாங்கள் நன்மை செய்ய நினைக்கிறோம், எங்களுக்கு முடியவில்லை. என்ன செய்யறது? நான் பாவத்துக்கு சிறைப்பட்டு இருக்கிறேன். நான் மனுஷன் தானே. பவுல் அப்படித்தான் சொல்கிறார் பாருங்க. நான் மனுஷன் தானே, இப்படித்தான்ப்பா என் நிலைமை இருக்குது. இதுதான் என்னுடைய நிலைமை. இதைத்தான் நான் அறிகிறேன். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாவங்களை குறித்து அறியாவிட்டால் தேவனுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க முடியாது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆணாயிருக்கலாம், பெண்ணாயிருக்கலாம், என்ன நடக்கிறது எங்களுடைய சரீரத்திலே? ஏன் எங்களுக்கு முன்னோக்கி போக முடியவில்லை? ஏன் எங்களுக்கு தேவனுடைய காரியத்தை செய்ய முடியவில்லை? ஏன் எங்கள் குடும்பங்களிலே இப்படியான பிரச்சனை? ஒன்று இல்லாட்டி ஒரு பிரச்சனைங்க பாருங்க. இப்படி இருக்க காரணம் ஏன்? அதுக்கு எனக்கு முகம் கொடுக்க முடியவில்லை. அந்த பிரச்சனை என்னை கொள்கிறது, அது என்னை சிறைப்படுத்துகிறது. என்ன செய்யலாம்? பலவிதமான காரியங்கள். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியில் நிறைந்து அவர் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதை அவர் கண்டு அவர் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்களும் எங்களை நாங்கள் சோதித்தறிந்து எங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க முடியும். ஆமென். அதனால நாங்கள் தேவ பந்தியிலே நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க. ஆமாம், இல்லாட்டி சும்மா வந்து பாருங்க, தேவ பந்தியில் கலந்து கொண்டு போயிடுவோம். ஆமென். எங்களுக்கு அவருடைய ஆவியானவர் அவசியம் பாருங்க. அவர் தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்திலே பவுல் காணப்பட்டபடியினாலே அவர் அறிகிறார் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற காரியங்களை. ஆமென். நாங்கள் மற்றவங்களை லேசியா குத்த சொல்லுவோம் பாருங்க. எங்க குற்றங்க எவ்வளவு இருக்கு? ஆமென். எவ்வளவு இருக்கு பாருங்க, எவ்வளவு இருக்கு. மற்றவங்களை நாங்கள் கை நீட்ட லேசி, அப்படி இப்படி 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 என்று சொல்லுவோம். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே எங்களுக்குள்ளே இருக்கிற காரியத்தை நாங்கள் அறிய மாட்டோம். எங்களுக்குள்ளே காரியத்தை அறியும்படியாகத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பதான் எங்களுக்கு அவருக்கு எங்களுக்கு கீழ்ப்படிய முடியும். அறியாவிட்டால் எங்களுக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும்? அப்ப பவுல் இப்படியாய் காரியங்களை சொல்லிவிட்டது. அவர் சொல்ற 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்றார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று என்னை விடுதலை ஆகிற்று. ஆமென். அவருடைய ஆவியானவர் எங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம், கொடுக்கப்பட்ட காரணம், நாங்கள் பாவத்திலும் ஆமென், பாவத்திலும் மரணத்திலும் இல்ல, பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலே நாங்கள் விடுதலை பெறும்படியாக, ஆமென், பாவத்திலும் மரணத்திலும் நாங்கள் விடுதலை பெறும்படியாக அவருடைய ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதபடி, நாங்கள் ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை மோசம். பிரியமானவர்களே, ரைட்? அவர் சொல்றார், நான் இப்படியெல்லாம் காண்றேன் என்ற சரீரத்தில், ஆனால் விடுதலை அவருடைய ஆவிக்குள்ளே காணப்படுகிறது. ஆவியின் பிரமாணம் பாவம் மரணத்திலிருந்து என்னை விடுதலை ஆகியிருக்கிறது. அப்ப நாங்கள் இதை புரிந்து கொள்வது அவசியம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், நல்லதுதான். ஆனால் மற்ற 6 நாள் நாங்கள் என்ன செய்கிறோம்? பாவத்தோடு போராடுகிறோமா? ஆமென். நாங்கள் யாருடைய உறவிலே, நாங்கள் பாவ உறவிலே காணப்படுகிறோமா அல்லது தேவனுடைய உறவிலே நாங்கள் காணப்படுகிறோமா? ஆமென். நாங்கள் உலகத்துக்கு ஒளிங்க. ஆமென். நாங்கள் உலகத்துக்கு ஒளி, நாங்கள் உலகத்துக்கு உப்பு. நாங்கள் சாரமற்றவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோமா? ஆமென். நாங்கள் சாரமற்றவர்களாய் காணப்படுவோமா? ஆனால் காரணம், கிறிஸ்துவுடைய ஆவியானவர் எங்களுக்கு இல்லை. ஆமென். கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே இல்லை. பிரியமானவர்களே,
இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் அமர்ந்திருந்து சிந்தித்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் வேதம் இப்படியே சொல்கிறது. நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லவே. ஆமேன். பாருங்கள், எவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாய் இராமல். ஆமேன். பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது நாங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆமேன். இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, இது அது நானாக இருந்தாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் மாமிசத்திலே அல்லது தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இல்லாவிட்டால் நான் மாமிசத்துக்கு தான் உட்பட்டு இருப்பேன். ஆமேன். மாமிசத்துக்கு உட்பட்டு இருப்பேன். அதனால தான் கலத்தியர் புத்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசித்தோம். இப்படி பலவிதமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாங்கள் பார்த்தோம், வாசித்தோம். ஆமேன். நாங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் காணப்பட்டால் அதான் வேதம் சொல்கிறது. நாங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருந்தால் மாமிசத்தின் கிரிகைகள் வெளியங்கரமாக இருக்கிறது. அவைகள் விபச்சாரமும் வேசித்தனமும் அசுத்தமும் காம விகாரம் விக்கிரகாராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டங்கள் முதலியவை. அப்ப நாங்கள் தேவனுடைய ஆவிக்குட்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த சரீரத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழ முடியாது. ஆமேன். அதற்காக அல்ல இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் வாழும்படியாக அல்ல, நாங்கள் கிறிஸ்துக்குள் அவருடைய ஆவிக்குள் வாழும்படியாக ஆண்டவர் வந்தார். ஆமேன். இதை சிறு பிள்ளையிலிருந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பாருங்க, நாங்கள் கிறிஸ்துக்குள்ளால வாழணும். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஐயோ டெடா அவங்க சரியில்லை டெடா, இவங்க சரியில்லை டெடா சொல்லுங்க. ஆமேன். அவங்கள பார்க்காதீங்க. இப்போதான் ஆமேன். நாம எல்லாரும் பலவீனங்க தான். நாங்கள் கடவுளை பார்ப்போம், பலமுள்ளவரை நாங்கள் பார்ப்போம். ஆமேன். பலமுள்ளவரை நாங்கள் பார்ப்போம் என்று நாங்கள் சொல்லுவது அவசியமாக இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே அவர்கள் அதை அந்த பழக்கத்துக்கு கொண்டு வருவார்கள். தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனால் நாங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் இப்படியான பிரச்சனைகள் தான் எங்களுக்கு இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில். ஆமேன். நாங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய், ஆமேன், தேவ ஆவிக்குட்பட்டவர்களாய் நாங்கள் காணப்படுவது அவசியமா. அதுக்கு பிறகு நாங்கள் வாசிக்கிறோம், சொல்றார், கிறிஸ்துவுடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவன் அல்ல. ஆமேன். ஆமேன். நாங்கள் வரலாம். பாருங்க, நாங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் காணப்படலாம். பாருங்க, நாங்கள் உண்மையில் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆமேன். வேதம் அதுதான் சொல்லுது. பாருங்க, அழகா தெளிவாய் சொல்கிறது. நாங்கள் கிறிஸ்துவுடைய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவுடைய ஆவி எங்களுக்குள் காணப்படாவிட்டால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அதனாலே இனி வரும் காலங்களிலே, ஆமேன், நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆமேன். உங்களால் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழுங்கள். உங்களால் ஜெபம் செய்ய முடியும். ஆமேன். ஆமேன். பைபிள் வாசிக்க முடியும். ஆமேன். ஆண்டவருக்கு ஊழியம் உங்களுக்கு செய்ய முடியும். ஆமேன். சகல காரியத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்ற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். ஆமேன். நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிற காரியம்தான் வேதம் சொல்கிறது. நாங்கள் எகிப்து என்னை நாங்கள் மீண்டுமாய் காணப்போவது இல்லை. ஆமேன். எங்களை பிரச்சனைகளுக்கு உட்படுத்துகிற காரியங்களை நாங்கள் மீண்டுமாய் நாங்கள் காணப்பட போவதில்லை. காரணம், நாங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய ஆவிக்கு உட்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட போகிறோம். அல்லேலூயா. ஆமேன். ஆனால் ஒரு விஷயம், உங்களை விட்டுக் கொடுங்கள், ஆண்டவருக்கு விட்டுக் கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்து, ஆமேன், அவர் சிலுவையிலே மரித்தது நாங்கள் மோசமாய் வாழும்படியாக அல்ல. ஆமேன். அவருடைய ஆவியை அவர் கொடுத்திருக்கிறது நாங்கள் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக. அதனால எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் இந்த வேளையிலே.
ஆண்டவர் தனிப்பட்ட ரீதியிலே உங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இயேசு எங்கள் மத்தியிலே இருக்கிறார். இயேசு எங்கள் உள்ளத்திலே காணப்படக்கூடிய ஆண்டவர். அவர் எங்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர். சகல சத்தியங்களுக்குள்ளும் அவருடைய ஆவியினாலே அவர் எங்களை வழிநடத்த அவர் போதுமான ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்கள் இந்த பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்கள் எங்களை மேற்கொள்ள போவதில்லை. ஆமென். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை